சாயந்தரம் மாடிக்கு வந்ததுக்கு பூக்கள்லாம் பறிச்சாச்சுங்க. ஜாதி மல்லி, முல்லைப்பூன்னு பறிச்சாச்சு. அதுக்கப்புறமா அப்படியே பார்க்குறேன், இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம், குண்டு வெள்ளரின்னு சொல்லுவாங்க. பழ வெள்ளரி இல்லை, இது குண்டு வெள்ளரி. இது வந்து பாருங்கள், ஒரு சின்ன கொடி தான். என் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் குண்டு வெள்ளரிலாம் நிறைய தானாகவே முளைக்குங்க. காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்டு போடுற அந்த விதைகள்லேருந்து அடிக்கடி முளைச்சிக்கும். குண்டு வெள்ளரி தானாக வர கொடிகளையே நான் எடுத்து எடுத்து நடவு பண்ணிப்பேன். இருக்கறதுலே இது டேஸ்ட்டான ரகங்க. நம்ம பிஞ்சு வெள்ளரி வச்சோம்னா கூட அந்த டேஸ்ட் இருக்காது. நீர் சத்து ரொம்ப அதிகமாக இந்த காயில் தான் இருக்கும். அதனால் இது எங்கே இந்த செடிகள் வந்தாலும் சரி, கொடி வந்தாலும் சரி, எடுத்து வச்சுருவேன் நான். இன்னுமுமே கூட இன்னும் 2-3 கொடிகள் இருக்குங்க. காய்கள் நல்லா வைக்க ஆரம்பிக்குது. ஆனால் நவம்பர் மாதம் தான் வைப்போம். இதை கார்த்திகை பட்டத்துக்கு தான் வைக்கணும். ஆனால் நான் பார்த்திங்கன்னா இப்போயும் இந்த ஆடி பட்டத்துக்கு வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த செவுத்து ஓரமாக வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்கன்று இருக்கிற இதுலேயே டபுளே வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், இதிலே காய்கள் வந்திருக்கு. இந்த குண்டு வெள்ளரி வந்து நல்லா சுவையாக இருக்குங்க. சுவையில் வந்து ரொம்ப அருமையான சுவை உடையது. நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த காய்கள். இன்னும் நிறைய காய்கள் வருது, பார்த்திங்கன்னா தெரியும், காய்கள் நிறைய வரும். இது வந்து இப்போ மாடி மேலே இருக்கும்போது இந்த மஞ்சள் பூக்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து விட்டுருக்கேன். இப்போ ஆடி பட்டத்தில் நீங்கள் இந்த குண்டு வெள்ளரி கிடச்சிதுன்னா இதோட விதைகளை போட்டு வைங்க. கண்டிப்பாக நல்ல ஈல்டு எடுக்கலாம். இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் கழிச்சு நல்ல ஈல்டு எடுக்கலாங்க. நன்றிங்க.